தமிழகத்தில் பாஜகவுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி மண்ணை கவ்வும் என்று நடிகர் எஸ்.பி. சேகர் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அண்ணாமலை இந்த தடவை போன தடவை 4 சீட்டு வாங்கினாங்க அதிமுக தயவுல, இப்ப அதுவும் கிடைக்காது. இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்ஜியமாகத்தான் போவார். தமிழகத்துல பிஜேபி வளர்ச்சியே இல்லை, அது வீக்கம் மாதிரி. பலூனை ஊதினா பெருசா தெரியும், அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா? ஒரு குண்டூசியால குத்தினா போயிடும். அந்த குண்டூசி தான் 2026 பிஜேபி புஷ்னு போகும். திமுக கண்டிப்பாக நான் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட இந்த அந்தனர் நல வாரியம் கேட்டிருக்கேன். அது கொடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்தனர்களில் 5 லட்சம் ஓட்டுகள் என்னால் வாங்கி தர முடியும். இன்னைக்கு என்னுடைய 7000வது நாடக விழாவுக்கு மனம் திறந்து அந்த ஒரு 40 ஆண்டு கால நட்பை அப்படி பாராட்டினாரோ அதற்கு என்னுடைய நன்றி கடனாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன். ஆனால் நான் இனிமேல் எந்த கட்சியும் சேர மாட்டேன். அப்போவே நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு வயசாயிடுச்சு, என்னை விட்டுருங்க. நாளைக்கு என் பையன் வரானா அவனை தயவு செஞ்சு திமுகவில் சேர்த்துக்கங்க, அவ்வளோதான். இது என்ன, உண்மையை தானே சொல்லணும். நான் இனிமே எந்த தேர்தலையும் நிற்க மாட்டேன்னு 10 வருஷம் முன்னாடியே முடிவு. நான் ஏதோ இந்த ஒரு சீட்டுக்காக யார் படத்தை எங்கு ஓட்டினாலும் குட்டிகரணமே போட்டாலும் இந்துத்துவ கட்சியான பாஜகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்தியை பொறுத்த வரைக்கும் 3வது மொழி தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது. நான் கேட்கிறேன், வட இந்தியாவில் எந்த இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் எந்த 3 மொழியை அவங்க ஒழுங்கா பேசுறாங்க? அவங்க என்ன ஹிந்தி, இங்கிலீஷ், இன்னொரு மொழியை எழுத படிக்க தெரியுமா அங்க இருக்கிற அரசாங்க பள்ளியில? அதான் நான் திருப்பி சொல்லுனேன், வட இந்தியாவில் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. வரதுக்கு முன்னாடி அவங்க யாரும் ஆத்திச்சோடியும் திருக்குறளையும் படிச்சுட்டு வர்றது கிடையாது. ஆனா இங்க வேலை செய்யறாங்க, அவங்க ஏற்றுக்கிறோம். இங்க வேலை செய்யும் பொழுது 6 மாசம் 1 வருஷத்துல ஏதோ தமிழ் அவங்க கத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்தி பேசுகின்ற மாநில மக்களோட மட்டுமே நம்ம பழகி வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு யாராவது வட இந்தியாவுக்கு சென்றார்கள் அந்த மொழியை கத்துக்க போறாங்க. அதனால கட்டாய பாடமாத்துக்கிறது ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் பள்ளிக்கூடத்திலயும் வட இந்தியால இருந்து வந்துருவாங்க. அப்புறம் அவர்களுக்கு சௌரியமான சரித்திரத்தை நம்மளுடைய மாணவர்களுக்கு புகட்டி கோட்ஸே நல்லவரு, காந்தி கெட்டவர் போன்ற விஷமான கருத்துக்கள் வருவாங்க. இது ஒரு கலாச்சார சீரழிவுக்கு ஏற்படும். இது கலாச்சாரத்துக்கு மேலே, தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டுக்கு மேலே நடத்தப்படுகிற தாக்குதலாம் பார்க்கிறவங்களே வெறும் மொழியாக மட்டும் நான் பார்க்கிறேன். சார், பிஜேபி என்ன வேணா போடலாம், குட்டிகரணம் கூட போடலாம், அவங்க யார் படத்தை வேணா போடலாம், எந்த படத்தை வேணா எங்க வேணா ஒட்டிக்கலாம். ஆனா அந்த இந்துத்துவ கட்சியை எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை நிராகரித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் யாரோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி தோத்துவிடும்.